Hi, my dear imaginators. Welcome to my channel, Tamil K-popers. வந்தான் வென்றான் யூனா வந்துட்டு ரயானை கூப்பிட்டான்னு சொல்லி சரி லஞ்சுக்கு வந்து வெளியே போகலாம் அப்படின்னு மித்து வந்து ஒரு 2 hours பார்த்துக்கோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ஜூன் என்ன பண்ணுறான், நீ வந்து இங்கே எதுக்கு வந்த, ஒர்க் பண்ண வந்தியா இல்லை வந்துட்டு ஊர் சுற்ற வந்தியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து சண்டை போட அதை வந்து எல்லாம் பார்த்துட்டு என்ன இவங்க சண்டை போடுறானுங்கன்னு சொல்லி ஸ்டேஜில் இருப்பாங்களா, ஸோ அப்படி தடுக்கலான்னு வர டக்குன்னு ஜேயோ பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். பூரா பேரும் தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு ரூமில் வச்சு செஞ்சு சோஃபாவில் படுக்க போட்டு எல்லாம் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜெயோப் டேய் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனா அந்த மெடிக் டீம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கால் பண்ணுன்னு மித்துட்ட சொல்ல மித்து ஃபோன் பண்ணால் எடுக்கலை. சரின்னு சொல்லிட்டு யூனாக்கு செம்ம கோவம் வருது. ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இவங்களாம் எதுக்கு வந்து இதில் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அங்கே போக அங்கே பார்த்தா நம்ம யூமி இருக்கா, ஜேயோப்போட ஃப்ளைட்டில் மீட் பண்ண பொண்ணு அவள் இருக்கா. அவள் பார்த்துட்டு ஓகே மேடம் நான் இப்போ தான் வந்தேன், லஞ்சு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா யூனாவை. யூனா போகும்போதே என்ன பண்ணுறா, ஏய் வானா வந்துடுவியா, போய் ஏதாவது இந்த மெடிக் கிட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு நான் பேஷண்ட்டை பார்க்கணும், பார்த்துட்டு தான் நான் வந்து எது வந்தாலும் இது பண்ணுவேன்னு யூமி சொல்கிறா. யூனாக்கு செம்மக்கம் வருது, இது பேஷண்ட்டா, ஏய் அவ எங்கள் ஜேயோப் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு உள்ளே வர நம்ம யூமி உள்ளே வரா. உள்ளே போய் ரூமில் பார்த்தா ஜேயோ படுத்துட்ருக்கான். யூமி ஒசாக் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சரின்னு சொல்லி நான் போய் வந்து ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு வரேன், வந்து ட்ரிப்ஸ் போட்டாகணும், டீஹைட்ரேட் ஆகிட்டார் போல் அப்படின்னு சொல்லி யூமி சொல்கிறா. விழுந்தடிச்சிட்டு வெளியே போகிறா. போயிட்டு அவள் கூட ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வரா. அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனா வந்துட்டு கேட்குறா, யார் இந்த பொண்ணு ஒசாக்னு சொல்லி பேர் சொல்லலாம் கூப்பிட்றா, முன்னையே ஹோபிக்கு தெரியுமோ அப்படின்னு சொல்லி கேட்க நம்ஜூன் யூமியை பார்த்துட்டு அவள் தானே ஃப்ளைட்டில் ஜேயோ பக்கத்தில் உட்காந்துட்டு வந்தாலே அவள் தானே அப்படின்ற மாதிரி மெதுவாக வந்து இது பண்ண நம்ம யூனா பார்த்துட்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நம்ஜுன்னு இந்த படுத்துருக்கானே அவன் எந்திரிச்சு அவனே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டு அவர் நின்றுக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து வரா, அவள் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டரை வந்து கூட்டிகிட்டு வரா. அப்போ தான் பசங்களாம் யூனா என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, ஜெயோ பண்ணாக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏற்ற போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கத்த. அப்போ தான் யூனா பார்த்துட்டு இருமா என்னம்மா கேட்காம கொள்ளாமல் நீ பாட்டிக்கு இது பண்ணுற அப்படின்னு யூமி பார்த்துட்டு என்னாச்சு இவருக்கு மெடிசன்னால் ஏதாவது அலர்ஜி ஏதாவது வருமா, ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வந்து பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து ட்ரிப்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி யூமி சொல்ல, ஐயோ அவனுக்கு அந்த அலர்ஜிலாம் இல்லைம்மா, அதை விட பெரிய அலர்ஜி இருக்குது, யூமி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு யூமி பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு எப்படி ஏனேம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நம்ம யூனாவும் இவர் தான் சொன்னார் அப்படின்னு பக்கத்தில் நம்ஜுனை கை காட்ட நம்ஜுனை பார்த்துட்டு யூமி ஓ ஹாய் நீங்கள் ஃப்ளைட்டில் எங்கள் பக்கத்து சீட்டில் இருந்தீங்களே, ஓ நீங்களும் இவரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ஜுன்னு சொல்லிட்டு ஓ ஓகே அப்படிங்கிறா. அகைன் யூமி குளுக்கோஸில் அந்த உள்ளே வந்து நரம்பில் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்கல்ல சிரஞ்சு, அதை எடுக்க எல்லாம் கத்துறாங்க. என்னன்னு கேட்க ஐயோ எங்கள் அண்ணாக்கு ஊசி நீடுன்னா பயங்க அப்படின்னு ஜங்குக் சொல்ல, ஸோ இவர் என்ன குழந்தையா, சாரி பட் இன்ஜெக்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறா. ஓபி மயக்கத்தில் இருக்கான், இன்ஜெக்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு, இது ஜஸ்ட்டு ஊசி இருக்கும் பட் வெளியே எடுத்துருவோம், டியூப் தான் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜேயுப்பு கண்ணை திறக்கிறான் ஊசிங்கிற பேரை கேட்டதும். பக்கத்தில் யூமி கையில் அந்த டியூப் இன்ஜெக்ஷன் வச்சிட்ருக்கா. ஜேயோ பார்த்துட்டு கத்துறான். எல்லாம் ஜேயோப் எந்திரிச்சதை பார்த்ததும் ஐயோ ஊசியை பார்த்து இது பண்ண போகிறான்டா அப்படின்ட்டு டே பிடிச்சா அழுத்தி படுக்க வைக்கிறா சோஃபாலன்னு சொல்லி அப்படியே சோஃபாவில் எல்லாம் வந்து படுக்க வச்சிட்ருக்காங்க. ஜேயோ பார்த்துட்டு டேய் யாரா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா இருக்கேன் நான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டா எனக்கு ஊசி போட்டு கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஜேயோப் வந்து கத்தி கதறிக்கிட்டு இருக்க
பக்கத்தில் யூமி கையில் அந்த இன்ஜெக்ஷன் வச்சுட்டு பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா ஹோபி பண்ணுறத. என்னடா இது எருமை மாடு மாதிரி இருக்கான், ஊசிக்கு போய் பயப்படுறானே குழந்த மாதிரின்ட்டு. யோபியோட நிலமை பார்த்திங்கன்னா, அம்மா எங்கம்மா இருக்க, எனக்கு ஊசி போட போகிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கத்தி கதறிக்கிட்டு இருக்க. பசங்களாம் ஏய் பிடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. யூனாவும் ஏய் அவனை விட்றாதீங்கடா பிடிங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜிமிடி டேயும் ஜங்குக்கு 3 பேரும் பிடிச்சி ஷோஃபால் அப்படியே படுக்க வைக்கிறாங்க. மிர்த்து காலை பிடிச்சிக்கிறா. மிர்த்துவும் ஜின்னும். சடனாக யூமி அப்படியே ஜேயோப் செஸ்டில் கை வச்சுட்டு காம் டவுன் ஒசாகா அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஜேயோப் அப்படியே சைடில் பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் ஊசி வச்சிருந்த கையை தான் பார்த்துருப்பாரு, இப்போ தான் மூஞ்சியை பார்க்குறாரு. ஏ யூமி நீயா அப்படின்னா, நான் தான். காம் டவுன் ஒசாகா, ஏன் இவ்வளோ பயம் அப்படிங்கிறா. சின்ன குழந்தைய நீங்கள் ஊசி போட பயந்துட்டு அப்படின்னு அவள் பாட்டுக்கு மருந்தை தேய்ச்சிட்டு கையில் நரம்பில் இன்ஜெக்ட் பண்ணிடுறா. ஜேயோ பார்த்தீங்கன்னா அகைன் யூமியை பார்த்ததில் அப்படியே பேன்னு வந்து வாயடிச்சு போய் எதுவும் சொல்லாமல் பார்த்துட்ருக்கான். யூமி நீ டாக்டரா அப்படின்னு அவள் அந்த டாக்டர் கோட் இதெல்லாம் போட்டிருக்கதை பார்த்துட்டு நீ டாக்டரா அப்படின்னு சொல்லி ஜெயோ கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டன் வச்சுட்டு அதில் டேப் போடுறா. அந்த டியூப் மாதிரி வரும்ல குளுக்கோஸ் கைக்கு ஏறுறது, அதில் வந்து டேப் போடுறா. ஏய் சொல்லவே இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேயோப் யூமியவே பார்த்துக்கிட்டு இருக்கா. யூமி அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்ருக்கா. சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கண்ணை அப்படியே லைட் அடித்து பார்த்து டெஸ்ட் பண்ணுறா. சாப்பிட்டனே அப்படின்னு ஜேயோப் சொல்ல, ஜேயோப் வயிற்றில் வந்து சடனாக கை வைக்க அவர் வயிற்றில் பட்டர்ஃப்ளை பறகுது யூமி அப்படிங்கிறாரு. அப்படியே கையை வச்சு லைட்டாக அழுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க, உங்கள் வயிறு சாப்பிட்லன்னு சொல்லுதே அப்படின்னதும் இல்லையே சாப்பிட்டனே அப்படிங்கிறாரு. அப்படியே குளுக்கோஸ் பாட்டில் எடுத்து அந்த ஹேங்கரில் மாட்டி விட்டுட்டு எப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறா. நேற்று நைட்டு தான் சாப்பிட்டேன் அப்படின்னதும் ஏன் அப்புறம் சாப்பிடல அப்படின்னா அது ஒர்க் இருந்துச்சா அதான் அப்படிங்கிறாரு. ஜேயோப் யூமியாவே பார்த்துட்ருக்கான். ஆனால் யூமி அவள் வேலையை பார்த்துட்ருக்கா ஜேயோப் கூட பேசிகிட்டே. யூமி சிரஞ்சில் சில மருந்து போட்டு குளுக்கோஸ் பாட்டிலை இன்ஜெக்ட் பண்ணுறான். அந்த குளுக்கோஸ் பாட்டிலில் இன்ஜெக்ட் பண்ணுறத வந்து பார்த்துட்டு ஜேயோப் அப்படியே எச்சி முழுங்குறான். யூமி ப்ளீஸ், அதான் நான் இப்போ முழிச்சிட்டல, ப்ளீஸ் எனக்கு ஏதாச்சும் டேப்லெட் மாதிரி கூட, இந்த இன்ஜெக்ஷன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு ஹோபியை பார்த்து நான் உன் உடம்புல இன்ஜெக்ஷன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிறான். எது அப்படின்னு கையை பார்த்துட்டு கத்துறான். அடி பாவி, ட்ரிக்ஸாக இப்படி ட்ரிப்ஸ் ஏற்றிட்டாலே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. ஐயோ எனக்கு ஊசி போட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மயக்கமாக வருது அப்படின்னு ஜெயோப் சொல்ல, யூமி ஊசிலாம் இல்லை, ஜஸ்ட்டு டியூப் தான் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறா. அது எனக்கு ஊசினா பயம் அப்படின்னு எல்லாம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கத ஜேயோப் யூமியாவே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இவனா ஜேயோப்பை அப்படியே ஷோல்டரில் தட்டி யார் இந்த பொண்ணு அப்படின்னு ஆக்ஷனில் கேட்க இப்போ தான் ஜேயோப்பு சுற்றி எல்லாரையும் பார்க்குறான். ஓ நீங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு. அட பாவி டேய், ஊசினாலே 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஓடுவேன், இப்போ என்னடானா பொண்ணை பார்த்துட்டு பயந்ததே மறந்துட்டேடா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. இதில் நாங்கள் வேறு இங்கே தான் இருக்கோமான்னு கேள்விகள் வேறு அப்படின்னு ஜெயோப் வந்து திட்ட அது வந்து அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜெயோப்பு. யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க இவங்களா ஜாப்பனீஸ் அப்படின்னு அது தெரியுது மூஞ்சியை பார்த்தாலே, உனக்கு இவங்களை எப்படி தெரியும் அப்படின்னு யூனா கேட்க மிர்த்து ஏய் யூனா ஃப்ளைட்டில் மேலே ஃபர்ஸ்ட் கிளாஸில் உன் சீட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்கல்ல, அதான் ஃப்ளைட் அட்டன் கூட கன்ஃபார்மாக ஒரு டாக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குன்னு, ஸோ அதனால தான் நாங்கள் அந்த பொண்ணை உட்கார வச்சுருக்கோன்னு சொன்னாங்களே, அது இவங்க தாண்டி அப்படின்னு மிர்த்து சொல்ல எங்கள் சீட்டு முன்னாடி தான் ஜேயோ பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்றா. ஓ அந்த பொண்ணா அப்படின்னு யூனா ஹாய் அப்படின்னு சொல்லி கை கொடுக்க யூமி வெயிட் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிடுறா. நம்ஜுன் பக்கத்தில் வேணும்னே சிரிக்கிறான். ஜேயோப்பு தென் இவன் என் ஃப்ரெண்டு கிம் நம்ஜூன் அப்படின்னு சொல்லி நம்ஜூனை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். என் அண்ணன் கிம் சோக்ஜின் அண்ட் மின்யூங்கி
அப்புறம் இவன் என் தம்பி பாக் ஜிமின் கேம்டயான் அண்டு இவன் எங்கள் செல்ல தம்பி கடைக்குட்டி ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து நம்ம ஜேயோப் யூமிக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து யூமி வந்து போ பண்ணுறா. அப்புறம் மித்துவை பார்த்துட்டு இவங்க மித்து எங்கள் ஜின் அண்ணாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் எங்கள் ஃப்யூச்சர் அண்ணி அப்படின்னு சொல்லி அப்படியே பெருமையாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு மித்துவை இன்ட்ரோ பண்ண மித்துவும் ஹாய்னு சொல்கிறா. அண்டு இவன் எங்கள் பேண்டோட மேனேஜர் யூனா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறான். ஓ ஓகே அப்படின்னு சொல்லி யூனாவை பார்த்து போ பண்ண யூனாவும் போ பண்ணுறா. அப்புறம் ஜேயோப்பு இவங்க யூமி அப்படின்னு ஜிமின்னு தெரியும் இவ ஒரு டாக்டரா தெரியும் எப்படா உனக்கு தெரியும், எனக்கே இப்போ தான் தெரியும் அப்படின்னு, உனக்கு ஊசி போட்டுச்சுலடா அப்பயே தெரியும்டா இது டாக்டர்னு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து உள்ள ஃப்ளைட்டு அதில் தான் இவங்களை மீட் பண்ணேன், ஸோ அதனால தான் தெரியும் அப்படின்னு ஜேயோப் சொல்ல, இது தெரியாது அப்படின்னு ஜேயோப் சொல்ல டக்குன்னு நம்ஜுன் குறுக்க புந்து, அது மட்டும் இல்லைப்பா ஃப்ளைட்டில் 2 பேரும் பயத்தில் கையை கோர்த்துட்டு வந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா அப்படின்னு நம்ஜுன் சொல்ல, ஜிமின்னு இது தெரியாதே, இது புதுசாக இருக்கே, நல்லா இருக்கே, மேலே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜேயோப்பு டேய் மூடுங்களா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறீங்களான்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க, டக்குன்னு யூமி வா எவ்வளோ பெரிய ஃபேமிலி உனக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம்ல அப்படின்ட்டு ஜங்குக்கு அழகாக க்யூட்டாக சிரிச்சிட்டு நின்றுருக்கானா. யூமி ஓ யூ லுக் ஸோ க்யூட் அப்படின்னு கன்னத்தை பிடிச்சி கில்லுறா. டேயும் பார்த்துட்டு யூமியை முறைச்சிட்டு அப்படியே ஜங்கு கன்னத்தை தடவி விடுறான். நீங்கள்லாம் ஒன்றா டான்ஸ் ஆடுவீங்களா அப்படின்னு யூமி கேட்குறா. ஆமாம் அப்படின்னு ஜேயோப் சொல்ல, டான்ஸ் ஆடுவோமா அப்படின்னு ஜிமின் என்ன அப்படியே ஏப்ப சாப்பியா டான்ஸ் ஆடுவோமான்னு கேட்டா, நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் நினைக்க, ஜேயோப்பு டேய் இருடா சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகே நான் கிளம்புறேன், இங்கே தான் இருப்பேன் 3 ரூம்ஸ் தள்ளி, இங்கே தான் எங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஏதாச்சும்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, யூமி அகெயின் திரும்பி யூனாவை பார்த்து, நீங்கள் மேனேஜர் தானே, ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சாப்பிட்டாங்களா அப்படின்லாம் வந்து நோட் பண்ணுங்கள், இதெல்லாம் நோட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. யூனாவுக்கு யூமி கேள்வி கேட்டதும் ஒரு மாதிரி ஆகுது. ஆமாம் நான் தான் கவனிச்சிருக்கணும், பட் நான் பார்த்துக்கல, ஐம் சாரி அப்படின்னு யூனா சொல்ல அப்படியே சேடாக ஃபேஸை வைக்கிறா. மித்து ஓடி வந்துட்டு, இல்லை ஆக்சுவலி நான் தான் ஜேயோப்பை பார்த்துக்கணும், யூனா என்கிட்ட தான் அந்த வேலையை கொடுத்துருந்தா, இவங்களோட செகண்ட் மேனேஜர் தான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஜேயோப்ட சாப்பிட சொன்னேன், ஆனால் அவர் தான் சாப்பிடலை, ஒர்க்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மித்து சொல்ல, சாரின்னு ஜேயோப்ட மித்து வந்து சாரி கேட்குறா. யூமி ஓ இட்ஸ் ஓகே பரவாயில்ல இனிமேல் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு கிளம்பி போகிறான் ரூமை விட்டு வெளியே. நம்ஜுன் பார்த்துட்டு பேங்க்பிடி கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு, மேனேஜராக இருந்தாலும் ஃபோக்கஸ் மிஸ் ஆனால் டீமுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொன்னார், அதுதான் நடந்திருக்கு இப்போது அப்படின்னு நம்ஜுன் சொல்கிறான். யூனா நம்ஜுனை பார்க்குறா. அன்னைக்கு பேங்க்பிடி வந்துட்டு மித்து ஜின் லவ் பற்றி சொன்னப்போ, மித்து ஜின் லவ் தான் வந்து பேண்டில் கடைசியாக இருக்கணும், இதுக்கப்புறம் வேறு யாரும் வந்து லவ் பண்ணக்கூடாது, நீ கூட லவ்லாம் பண்ணக்கூடாது, அப்புறம் அதில் ஃபோக்கஸ் போயிடும், இங்கே டீமில் வந்து கவனம் இருக்காது, பேங்க்பிடி வந்து யூனாவை பார்த்து சொல்லியிருப்பார். அதை நம்ஜுன் வேணும்னே இப்போ சொல்லி காட்டுறான், ரேயான் கூட யூனா சுற்றினதுனால தான் இப்போ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டுறான். ஆனால் யூனா வந்து பார்த்திங்கன்னா அவள் ஒர்க் விஷயமாக தான் இப்போ வர போயிருப்பா ரயான் கூட. ஆனால் நம்ஜுன் இப்படி சொன்னதும் யூனாவுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. எல்லாம் இந்த பக்கம் லஞ்சுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லஞ்ச் இன்னும் வரல, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ஜிமின்னு ஊசியை பார்த்தாலே பயப்படுற ஆள், பொண்ணை பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டியே ஹோபினா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹோபிக்கு வந்துட்டு ட்ரிப்ஸ் வந்து ஏறிட்டுருக்கு. யூனாக்கு நம்ஜுன் குத்தி காட்டி பேசினது, அப்புறம் ஹோபி எல்லாரும் இன்ட்ரோ பண்ண விதம், அவளை மட்டும் மேனேஜர்னு சொன்னது எல்லாம் அப்படியே மைண்டில் ஓடிட்டுருக்கு. டேயும் வந்துட்டு யூனா அப்படின்ட்டு கூப்பிடுறான். யூனா அந்த நினப்பிலே அப்படியே தாட்லேயே வந்து மூழ்கி இருக்க, ஹலோ மேனேஜர் அப்படின்னு கூப்பிட்ட அப்படியே பல்ல கடிச்சிட்டு டேயை பார்க்குறா கோவமா. டே அப்படியே பயந்துடுறான் லைட்டாக, என்னாச்சு யூனா அப்படின்னு பயந்தாப்புல கேட்க, ஒன்றும் இல்லை என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு கேட்க, எங்களுக்கு இன்னும் லஞ்சு வரல அப்படிங்கிறான்ட்டே.
நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். மிர்து டேயும் யூனா பேசுகிறது கேட்டுட்டு டே போனதும் யூனா கிட்ட வரா. மிர்து என்னாச்சு ஒரு ஓகே அப்படின்னா யூனா மிர்துவை பார்த்துட்டு மூச்சு விட்டுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறா யூனா. அப்படி யோசிச்சுட்டே போகிறா. இவளுக்கு முன்னாடி நான் வந்தேன், இவள் ஜின்னை லவ் பண்ணுறா ஓகே, பட் அதுக்குன்னு அவளை மட்டும் ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என் அண்ணின்னு சொல்லுவானா? ஹவு டாரி, என்னையும் நம்ஜுன் மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி மைண்டில் நினச்சிக்கிட்டே போக டக்குன்னு ஸ்டாப் ஆகிறா. நின்றுட்டு வெயிட் what the hell he did அப்படின்ட்டு ஓடுறா திரும்பி அவங்க ரூமுக்கு. ஜேயோ பக்கத்தில் ஜிமின்ட்ட உட்காந்துருக்காங்க ஃப்ளோரில், அப்படியே ஏதோ கேம் விளையாண்டுட்டு. மிர்து ஜின் நம்ஜுன் ஒரு ஷோஃபாவில் உட்காந்துருக்க. யூனா அப்படியே உள்ளே வரா. ஜேயோப் அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஜேயோப் பயந்து போய் எந்திரிக்கிறான். ஜிமின் பார்த்துட்டு லூஸு யூனா பயந்தே போயிட்டோம் அப்படின்ட்டு அவனும் கத்துறான். ஜேயோப் யூனாட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க மூச்சு வாங்கிக்கிட்டே மித்துவை ஏன் அந்த பொண்ணுகிட்ட அப்படி இன்ட்ரோ கொடுத்த அப்படின்ட்டு கேட்குறா. என்னது புரியல அப்படின்னு. ஏன் உன்னை ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ கொடுக்கலையா, அதுக்காக வந்து கேட்குறியா அப்படின்னு நம்ஜுன் சொல்ல அது இல்லை அப்படின்ட்டு ஜேயோப் நம்ஜுன் சொன்னதை கவனிக்கிறான். ஆமாம்ல அப்படின்னு யூனாவை பார்க்க ஜேயோப் நீ ஏன் ஜின் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன மிர்துவை, வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு சொல்ல மிர்துவும் பார்த்துட்டு ஆமாம்ல அப்படிங்கிறா. ஜேயோப் யூனா சொன்னதை கவனிக்கல, நம்ஜுன் சொன்னதை யோசிச்சுட்ருக்கான். யூனா ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறான். அது எதுக்கு சொல்கிறான்னா யூனாவை வந்து மேனேஜர்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணான்ல அதுக்காக சொல்கிறான். ஆனால் வந்துட்டு யூனா என்ன புரிஞ்சுக்கிறான்னா இந்த மிர்து இஷ்யூக்காக சாரி கேட்குறான்னு நினச்சிட்டு, என்ன ஜெயோப் நீ அந்த அந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்சவங்க தானே, அவங்கக்கிட்ட சொல்லு, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிவிடு அப்படின்றா. யூனா பார்த்துட்டு ஜேயோப்பு அதை விடு ஆக்சுவலி அப்படின்னு சொல்லி ஜேயோப் சொல்ல வர பின்னாடி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு யூமி நிற்கிறா. ஏன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்க யூனா அப்படியே கண்ணை ரோல் பண்ணிவிட்டு எப்போ வந்தா அப்படின்னு நினச்சிட்டு டாக்டர் ஆக்சுவலி தேர்ஸ் அ ரூல், எங்கள் கம்பெனியில் இருக்க ஐடல்ஸ் டேட் பண்ணக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது அன்டில் டிஸ்பேண்ட். ஸோ இவங்க லவ் பண்ணுறது அதனால தான் வெளியே தெரியக்கூடாது, ஃபேன்ஸுக்கெலாம் தெரிஞ்சால் அவ்வளோதான், இவங்க கரியரே ஸ்பாயில் ஆகிடும், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல யூமி என்ன கம்பெனி ரூல்ஸ், லவ் ஹேப்பன்ஸ், எல்லாருக்குமே நடக்கும், அதுக்குன்னு அப்படிங்கிறா. மிர்து இல்லை யூமி ப்ளீஸ் இதை யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு ஜேயோப்பும் யூமி வந்து பேசுகிறத பார்த்துட்டு யூமி ஐம் சாரி அப்படின்றான். என்ன எல்லாம் ப்ளீஸ் சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ சும்மா சாதாரண டான்ஸர் தானே ஒசாக் அப்படின்னு கேட்க ஆமாம் சாதாரண டான்ஸர் தான், இருந்தாலும் கம்பெனி ரூல்ஸு நாங்கள் அதை கீப்பப் பண்ணணும், ஸோ ஓகே ஃபைன் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஜிப் ஓகே அப்படின்னு யூமி சொல்ல தேங்க் காட் அப்படிங்கிற யூனா. இன்னும் ட்ரிப்ஸ் இறங்கலை, அதுங்களும் வந்துட்டீங்க அப்படின்னு ஜங்கு கேட்க அது ஆக்சுவலி ஒசாக் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போயிட்டு அன்றைக்கி ஃப்ளைட்டில் எடுத்தோம்ல ஃபோட்டோ ஷேர் பண்ணவே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டணும், அவங்க நீ மீட் பண்ண ஐடல் ஃபோட்டோ காட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஆமாம்ல நம்ஜுனா அந்த விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டு நம்ஜுன் அன்றைக்கி வாங்கி வச்சான்ல அதை கேட்க ஆமாம்ல விசிட்டிங் கார்டு ஆமாம் மச்சான் சாரிடா அதை தொலைச்சிட்டேன்டா அப்படின்னு நம்ஜுன் சொல்கிறான். டேய் ஏன்டா அப்படின்ட்டு யூனா பார்த்துட்டு நோ ப்ராப்ளம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐடல் கூட ஃபோட்டோ தானே கேட்டாங்க, ஒரு ஐடல் கூட தானே எடுத்தீங்க, இங்கே தான் இப்போ 7 பேர் இருக்காங்களே எல்லார் கூடயும் எடுத்துக்கோ அப்படின்னு குரூப்பாக அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஜெயப்போம் ஆமாம்ல குட் ஐடியா யூனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபோனை வந்து யூனா கையில் கொடுக்குறான். எல்லாம் சேர்ந்து நிற்க மிர்து தள்ளி நிற்கிறா. யூமி பார்த்துட்டு மிர்து நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறான். வா மிர்து அப்படின்னு ஜிமின் கூப்பிட்றான். மிர்து அப்படியே அழகா க்யூட்டாக போயிட்டு ஜின் பக்கத்தில் நிற்க யூனா அப்படியே ஃப்ரேமில் பார்க்குறான். எவ்வளோ இடம் இருந்தாலும் எங்கே நிற்கிறா பார் அப்படின்னு சொல்லிட்டு சே கிம்ச்சி அப்படின்னு சொல்ல எல்லாம் கிம்ச்சின்னு சொல்கிறாங்க.
ஓகே அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்து முடிக்க ஓகே வெயிட் நம்ம 2 ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல, நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி மோடில் போட்டு அவளும் வந்து ஃபோட்டோ எடுக்க எல்லாம் நிற்கிறாங்க. அகைன் யூனாவும் அப்படியே செல்ஃபி எடுக்கிறான். ஜிமின் ஃபோனை தான் கொடுத்துருப்பாங்கல்ல ஃபோட்டோ எடுக்க. ஜிமின் வாங்கிட்டு ஃபோட்டோஸை பார்க்குறான். யூனா வந்துட்டு செல்ஃபி மோடில் எடுத்த ஃபோட்டோவை இது லைட்டாக பிளர்ராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணி விட்றான். ஜங்குக் பக்கத்தில் அடி அண்ணா அதுக்கு என்ன டெலிட் பண்ண அப்படின்னு கேட்க, அதுக்கு என்ன வேறு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிவிட்டு ஜிமின் போயிடுறான். சாரி, ஓகே இந்த தடவையாச்சும் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு யூமி சொல்லிவிட்டு போக, நான் ஜிமின்கிட்ட வந்து வாங்கி சென்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். ஓகே சரி பாய், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, ஜேயோப்பு கிளம்புறியா அப்படின்னு கேட்க, நாளைக்கு வருவல்ல அப்படின்னு கேட்குறான். நாளைக்கு வந்து அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, கான்சர்ட்டு, அதை பார்க்க வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆக்சுவலி நாளைக்கு எனக்கு ஹாஸ்பிட்டலில் டியூட்டி அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேடியம் பக்கத்தில் தான் எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எனக்கு பதிலாக வேறு டாக்டர் வருவாங்க அப்படின்னு சொல்ல, ஓ ஓகே சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறா. எல்லாரும் பாய் அப்படின்னு சொல்லி போவ் பண்ணி அவளை அனுப்பி வைக்க, அவன் அங்கே கிளம்பி போக, இவனை ஜிமினை அந்த செல்ஃபி ஃபோட்டோ சென்ட் பண்ணு அப்படின்னு நான் ட்விட்டரில் போடணும் அப்படின்னு சொல்ல, ட்விட்டரில் போடணும்னு சொல்ல, டெலீட் பண்ணிட்டாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். டெலீட் பண்ணிட்டியா, ஏன்டா அப்படின்னு யூனா கேட்க, ஜங்குக்கு அது ஒன்றும் இல்லை யூனா, ஃபோட்டோ பிளர்ராக இருந்துச்சான், நாம் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஃபோட்டோ எடுக்கலாம் என்ன, ட்ரெஸ்லாம் அழகாக பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்ல, பாடுறா பெரிய மனுஷன் என்ன கன்சோல் பண்ணுற அப்படின்னு யூனா ஜங்குக் ஷோல்டரில் கை போட்டுட்டு வந்து இது பேசிகிட்டு இருக்க. ஜங்குக் யூனா பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி சொன்னதும், ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக் அப்போ வந்து ஒரு டீனேஜ் ஏஜ் தானே, ஸோ யூனாவுக்கு வந்து சின்ன பையன் தானே, ஸோ அதனால் யூனா அப்படி சொன்னதும் ஜங்குக் அழகாக க்யூட்டாக சிரிக்க, அதை பார்த்துட்டு யூனா, ஓ ஆமாம் சார் லைட்டாக க்யூட்டாக தான் இருக்கீங்க, இத்தனை நாள் உன் க்யூட்னஸை நான் பார்க்காம போயிட்டேனே ஜங்குக்கா, இனிமேல் நானும் உன்னை ஒப்பான்னு தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு யூனா கிண்டல் பண்ண, போயூனா அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே போய் டயர்டாக இருப்பீங்க, சாப்பிடுங்க லன்ச் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி லஞ்சை சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நீங்களும் என்ன பண்ணுங்கள், டின்னர் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. டாடா பாய், டேக் கேர், அன்யாங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.